களுத்துறை வடக்கு எலமோதர பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பரிதாபகரமான சம்பவம் தொடர்பான காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 4 உயிர்களை காவு கொண்ட இந்த விபத்தில் 2 குழந்தைகளும் பலியாகியுள்ளன. இது தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், பிரியா ஆலால் சுந்தரம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு சேவை கல்லூரியின் புதிய 5 மாடி கட்டிடம் ஜனாதிபதியால் மாணவர்களிடம் கையளிப்பு. மாகாண சபைகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் நிர்வாக இணக்கப்பாட்டை ஏற்படுத்த செனட் சபை மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் விரிவாக ஆராய்வதற்கு தெரிவுக்குழு. நாட்டின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு சேவையில் புதியதொரு அத்தியாயமாக MTV ஸ்போர்ட்ஸ் புதிய அலைவரிசை இன்று ஆரம்பம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2010 ஆண்டு ஜனவரி 26 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இந்த பதவிக்காலம் நாட்டின் பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் மிக முக்கியத்துவமான காலமாக கருதப்படுகிறது. இந்த பகுதியில் நாட்டில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் அவை எதிர்காலத்தில் சிறந்ததொரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. கொழும்பிலிருந்து மாத்தறை வரை 126 கிலோமீட்டர் தூரம் கொண்ட தெற்கு அதிவேக வீதியில் 95 கிலோமீட்டர்கள் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதி அம்மாந்தோட்டை வரை விஸ்தரிக்கப்பட உள்ளது. 4 கட்டங்களில் பூர்த்தி செய்யப்பட உள்ள ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தின் நிர்மாண பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதனூடாக ஆயிரக்கணக்கான தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கும் தென் மாகாணத்தினை பொருளாதார கேந்திர நிலையமாக மாற்றுவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹம்மாந்தோட்டை மத்தள விமான நிலையம் தற்போது 2வது சர்வதேச விமான நிலையமாக கருதப்படுவதுடன் இந்த வருட இறுதிக்குள் மத்தள விமான நிலையம் திறந்து வைக்கப்பட உள்ளது. இதனை தவிர கொழும்பை ஆசியாவின் அதிசயமாக மாற்றும் நோக்கத்துடன் கொழும்பு துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படுகிறது. நீளம், கடல், விமான வழிகளில் வெற்றி அடைந்துள்ள நாட்டின் அபிவிருத்தி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பதவி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை தவிர மின்சக்தி மற்றும் எரிசக்தி, விவசாயம் மற்றும் நீர்வளங்கள் அதேபோன்று அனைத்து வசதிகளையும் அபிவிருத்தி செய்வதற்காக பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. தாமரை தடாகம் கலையரங்கு சர்வதேச கலாச்சாரத்தினை இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலை மற்றும் மேல் கொத்மலை நீர்மின் நிலையங்களின் ஊடாக மக்கள் பல்வேறு பயன்களையும் அனுபவித்து வருகின்றனர். மஹிந்த சிந்தனை செயற்திட்டத்தின் கீழ் நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்லும் 2 வருடங்கள் தொடர்பில் இலங்கை மக்கள் மத்தியில் சிறந்ததொரு அபிப்பிராயம் காணப்படுகிறது. பாதுகாப்பு சேவைகள் கல்லூரிக்கான புதிய 5 மாடி கட்டிடத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று திறந்து வைத்துள்ளார். கல்லூரியின் 5 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அரசு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் யோசனைக்கு அமைய இந்த கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது. தரம் 1 தொடக்கம் 6 வரையான வகுப்புகளுடன் கூடிய விசேட தேசிய பாடசாலையாக ஜனாதிபதி 2007 ஆண்டு இந்த கல்லூரியை திறந்து வைத்தார். இன்று புதிதாக திறந்து வைக்கப்பட்டுள்ள 5 மாடி கட்டிடத்தில் தரம் 6 தொடக்கம் உயர்தரம் வரை மாணவர்கள் கல்வி கற்பதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 2012 ஆண்டுக்காக இந்த கல்லூரியின் 1ஆம் தரத்திற்கு 224 மாணவர்கள் ஜனாதிபதி தலைமையில் இன்று சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். மாகாண சபைகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் நிர்வாக இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் செனட் சபையொன்றை ஸ்தாபிக்க உள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. அத்துடன் அதிகார பகிர்வு தொடர்பில் விரிவாக ஆராய்வதற்கு தெரிவுக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட உள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல தெளிவுபடுத்தினார். අදන මේ ගරු ජනාධිපතිතුමා ඉන්දියාවේ අවුරුදු 2කට ඉස්සෙල්ලා මමත් ඒකට සහභාගී වුණා. ආචාර්ය මන්මෝහන් සිං இந்த விடயம் தொடர்பில் இன்றல்ல 2 வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி இந்தியாவுடன் கலந்துரையாடினார். அதில் நானும் கலந்து கொண்டேன். கலாநிதி மன்மோகன் சிங் மற்றும் அந்த நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருடனும் கலந்துரையாடப்பட்டது. மத்திய அரசாங்கத்திற்கும் மாகாண சபைகளுக்கும் இடையே தொடர்பினை ஏற்படுத்தும் செனட் சபையை அமைப்பதற்கு எதிர்பார்ப்பு உள்ளதா என அதன் போது வினவப்பட்டது. அந்த விடயமே 13+ ஆக தொடர்ந்து வந்தது. 2வது விடயமாக காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பில் பிரச்சனைகள் எழுந்தன.
காணி அதிகாரம் தொடர்பில் குறைந்த அளவிலான பிரச்சனைகள் எழுந்தாலும் போலீஸ் அதிகாரம் தொடர்பில் அதிக அளவிலான பிரச்சனைகள் ஏற்பட்டன. எனவே அந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இலங்கையின் அரசியல் கட்டமைப்பில் உள்ள அதிக பலம் வாய்ந்த நிறுவனமான பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கொள்கை ரீதியில் அதில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அது குறித்து கலந்துரையாட வேண்டும். அதிகார பரவலாக்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனினும் அது எவ்வாறு எந்தளவு இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பில் கலந்துரையாட வேண்டும். அதுவே ஒரே ஒரு பிரச்சனையாகும். කාරණාව සම්බන්ධව කතිකාවක් ඇති විය යුතුයි කියන එකයි තියෙන එකම ප්‍රශ්නය. தெரிவுக்குழுவின் தாமதம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினர். මේකට කාරුත් එන්නේ නැහැයි කියලා අපිට මේ இதில் எவரும் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக தனியாக தீர்வு ஒன்றை எடுப்பதற்கு நாம் முயற்சிக்கவில்லை. இவ்வாறு சென்றால் காலதாமதம் தொடர்பிலான குற்றச்சாட்டு அரசாங்கத்திற்கு தொடர்புபட்டதல்ல. அரசாங்கம் மிகவும் தெளிவானதொரு நிலைப்பாட்டில் உள்ளது. இது தொடர்பில் தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டும் குழுவினரை காலதாமதம் அல்லது விரைவுபடுத்தல் குறித்து பொறுப்பு கூற வேண்டும். දිගින්දිගටම චෝදනා කරන කණ්ඩායමේ පාර්ශ්වයේ වගකීමක් වෙනවා. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு சேவையில் புதியதொரு அத்தியாயமாக MTV ஸ்போர்ட்ஸ் எனப்படும் புதிய அலைவரிசை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ரசிகர்களுக்கு தொடர்ச்சியாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகளையும் வழங்க உள்ள MTV ஸ்போர்ட்ஸ் அலைவரிசையானது ஆங்கில தொலைக்காட்சி அலைவரிசைகளில் புதிய புரட்சியை ஏற்படுத்த உள்ளது. விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறையில் ஆர்வமுள்ள ரசிகர்களுக்காக சர்வதேச விளையாட்டு அலைவரிசைகள் மற்றும் BBC வேர்ல்ட் போன்ற செய்தி அலைவரிசைகளுடன் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை MTV ஸ்போர்ட்ஸ் வழங்க உள்ளது. அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புபட்ட நிகழ்ச்சிகள், விளையாட்டு, இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் செய்திகளை உள்ளடக்கிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு MTV ஸ்போர்ட்ஸ் எதிர்பார்த்துள்ளது. நவநாகரிகம், போக்குவரத்து, உணவு மற்றும் வாழ்க்கை நடைமுறைகள் போன்ற பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையிலான புதிய நிகழ்ச்சிகளை MTV ஸ்போர்ட்ஸ் வழங்க உள்ளதுடன் பிளானட் பல்ஸ் மற்றும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா போன்ற மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சிகளை புதிய வடிவத்தில் வழங்கவும் தயாராக உள்ளது. ஃபோர்ஸ் கேஃபே கலாம்போ, தி சில் பில், IB1W, வைல்ட் லைஃப், சீக்கி செஃப், கலாம்போ கோச்சர் மற்றும் டேக் 5 வித் ரோசி போன்ற புதிய நிகழ்ச்சிகளும் MTV ஸ்போர்ட்ஸில் ஒளிபரப்பாக உள்ளது. Who Wants to be a Millionaire எனப்படும் நிகழ்ச்சியின் ஆங்கில வடிவத்தை வழங்குவதன் மூலம் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் புதிய பரிமாணத்தை எட்டுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அலைவரிசையின் நிகழ்ச்சி பணிப்பாளர் சந்தன சூரிய பண்டார தெரிவித்தார். இதுவரை இதற்கு முன்னர் ஒளிபரப்பப்பட்ட சூப்பர் ஸ்டார் மற்றும் தி டிபேட்டர் போன்ற ரியாலிட்டி நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து ஒளிபரப்பாக உள்ளன. MTV ஸ்போர்ட்ஸ் அலைவரிசை சர்வதேச தரத்திற்கு அமைவாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அலைவரிசை பணிப்பாளர் செவான் டேனியல் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய அலைவரிசையின் வடிவமைப்பு மற்றும் நிகழ்ச்சிகள் வர்த்தக குறியீட்டை நம்பும் ரசிகர்களை உருவாக்கும் எனவும் ஆப்பிள் போன்ற உயர்தர வர்த்தக குறியீட்டுகளுடன் MTV ஸ்போர்ட்ஸ் தரம் உயரும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் மீண்டும் அரசியல் துறையில் பேசப்படுகின்றது. 13+ வழங்கப்பட்டால் நாடு பிரிவடையும் என கூறினர். நாம் யுத்தம் ஒன்று செய்து LTTE ஒழித்த பின்னர் 13+ கொண்டு வர தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலேயே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இருந்தது. இருப்பினும் 13வது அரசியலமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கடந்த காலங்களில் 13க்கு அப்பாற்பட்ட தீர்வு கொடுப்போம் என்ற மந்திரத்தை ஆரம்பித்தனர். அப்படியானால் இதனை நம்ப முடியுமா? சர்வதேசத்திற்கு ஒரு கதையையும் நாட்டு மக்களுக்கு ஒரு கதையையும் அரசாங்கம் முன்வைத்துள்ளது. 13க்கு அப்பாலான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாக கூறினீர்கள். அவை என்ன என்பதனை அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றோம். பாக்குவட்டியில் சிக்கிக்கொண்ட பாக்கின் நிலைமையில் தற்போது அரசாங்கம் உள்ளது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்வதாக கூறியே அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியது. ආණ්ඩුව බලය ගත්තේ 13 විරුද්ධයි අපි 13 අවශ්‍ය කරනවා කියලා. 13 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය කොයිතරම් දුරට
13வது அரசியலமைப்பு திருத்தம் எமது மக்களின் வாழ்வியலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். 13வது அரசியலமைப்பு திருத்தம் என்ன என்பது எமது மக்களுக்கு தெரியவில்லை. தமது தேவைகள் மத்திய அரசினாலோ மாகாண சபைகளினாலோ அல்லது பிரதேச சபைகளினாலோ பூர்த்தி செய்யப்படுகிறதா என்பதனையே மக்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. 13வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் பல இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட அமெரிக்காவின் பிரதி வெளியுறவு செயலாளர் தோமஸ் ஓ மெரியா மற்றும் தெற்காசியாவின் வெளிநாட்டு அலுவல்கள் விவகாரங்களுக்கான அதிகாரி லெஸ்லி பி டெய்லர் ஆகியோருக்கும் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது முக்கிய விடயங்கள் பல கலந்துரையாடப்பட்டன. இந்த சந்திப்பின் போது 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் எனவும் அதன் பின்னரே 13+ தொடர்பாக பேச முடியும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா தெரிவித்துள்ளார். 13+ தொடர்பாக பேசுவது பிறக்காத குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கு ஒப்பானது என பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது சுட்டிக்காட்டினார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் அமுல்படுத்தப்படாத சூழ்நிலையில் 13+ தொடர்பாகவோ பாராளுமன்ற தெரிவுக்குழு குறித்து பேசுவதில் அர்த்தமில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நிரந்தர அமைதி தீர்வு ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு அமெரிக்காவும் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என இந்த சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா வலியுறுத்தியுள்ளார். 2 தசாப்த கால போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்பதையும் அவர் இங்கு சுட்டிக்காட்டினார். வடமாகாண சபை தேர்தல் மற்றும் அது தொடர்பிலான முக்கிய விடயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. வடக்கு களுத்துறையின் அலமோதர பகுதியில் இன்று அதிகாலை வேன் ஒன்று தீப்பற்றியதில் 4 உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குகின்றனர். சம்பவத்தில் காயமடைந்த 7 பேர் களுத்துறை நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெருவளையில் இருந்து ஹந்தபான்கொட நோக்கி பயணித்த சிறிய ரக வாகனம் ஒன்று அலமோதர பகுதியில் இன்று அதிகாலை 12:45 அளவில் தீப்பற்றியது. இதன்போது வேனில் 11 பேர் பயணித்துள்ளனர். இதில் 5 சிறு குழந்தைகளும் இருந்துள்ளனர். இவர்கள் மரணச்சடங்கொன்றில் கலந்து கொள்ளும் நோக்கில் பெருவளை மொரகல்ல பகுதிக்கு சென்றுள்ளனர். வேனுக்கு தேவையான பெட்ரோல் போக்குவரத்து பிரிவிலிருந்து பாதுகாப்பற்ற முறையில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. வேன் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பெட்ரோல் உரிய முறையில் விநியோகிக்கப்படாமையினால் இடைவெளியில் வாகனத்தை நிறுத்தி அதனை பரிசோதனை செய்ததாக காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் வேனின் சாரதி லசந்த தீபால் குறிப்பிட்டார். பெட்ரோல் தாங்கியை பரிசோதித்து என்ஜினுடன் இணைத்த போது வாகனத்தில் தீப்பற்றியதாக அவர் குறிப்பிட்டார். தீப்பிடித்த சந்தர்ப்பத்தில் அவ்விடத்தில் இருந்த ஒருவர் தமது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்த காட்சிகளே இவை. இந்த விபத்தில் வேனின் சாரதி லசந்த தீபாலின் 2 பிள்ளைகளும் தாய் மற்றும் சகோதரி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் இன்று காலை இடம்பெற்றன. உயிரிழந்தவர்களின் சடலங்களை உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது.